கைஸ், அபுதாபிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இப்போ தான் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. நான் வந்து வண்டியை எங்கே விட்டுட்டு போகும்பொழுது என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு அதில் கெரோசின்லாம் டேங்கில் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது தான் பிளானு. ஆனால் நான் விட்டுட்டு வந்தேன் பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா கெரோசின் ஊற்றாமல் வாரத்துக்கு ஒரு நடை வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காப்புல. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஊர்லேருந்து வந்துட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி வண்டி எடுக்க போகலான்ட்டு வந்து பார்க்குறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா கெரோசின் இல்லை. அப்போ தான் சொன்னேன், அப்படியே இது மாதிரி வந்து இல்லைங்க, நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு இருக்கேன், வண்டி நல்லா தான் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாப்புல. என்னடா அது 1 வருஷமாக சொல்லவே இல்லையே இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷம் கழிச்சு வந்துட்டு நான் ஒன்றும் செய்யலை. வண்டியை நான் கொடுத்துட்டு போனவங்க சொன்னா அப்படி இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வண்டியை பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு வண்டியில் ஊற்றிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் எப்படியும் டேமேஜ் ஆகிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 6 மாதத்துக்குள்ளே ரீஃபில் பண்ணி ஆகணும். பண்ணலன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் ஆயில் மட்டும் டோட்டலாக நான் கழட்டி எடுத்துட்டேன். இன்ஜின் ஆயில் எடுக்கும்பொழுது நான் வீடியோ எடுக்கல. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு. நான் இன்ஜின் ஆயில் மட்டும் நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு 650 இன்ஜின் ஆயில் இருந்தால் போதும். இப்போ இன்ஜின் ஆயில் மட்டும் நான் ஊற்றிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேட்டரி கிட்டலாம் அப்படியே இருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹார்ன் அடிக்குது, எல்லாமே செய்யுது. அதாவது வண்டி விட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லைங்க. யாராவது ஆள் இது மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை விட்டுட்டு போகலாம். அவங்க பார்த்துக்கணும். வண்டியை மெயினாக பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் டேங்கில் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் எடுத்துகிட்டு கெரோசினை ஃபில் பண்ணிவிட்டு போயிடுங்க. முடிஞ்சால் பேட்டரியை கட்டி வச்சுட்டு போங்க, இல்லைன்னா பேட்டரி கூட அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுனால பேட்டரி பார்த்தீங்கன்னா வீணாக போகாது. இப்போ நான் ஆயில் ஃபில் பண்ணிட்டேன். இல்லை, ஆயில் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வண்டி வாங்கி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி கடைசியில் நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுக்காமல் இருக்கிறோம்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான், செலவு வைக்கும் தான். அதனால் நம்ம அதை கரெக்டான இடத்துல கரெக்டாக ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நான் கொடுத்துட்டு போனேன். எனக்கு வந்து இப்போ வண்டி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் ஆளுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு போங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். கடைசியாக கொஞ்சம் டஸ்ட்டாக மட்டும் இருந்துச்சு. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி தான் வச்சுருந்தா, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தொடச்சிடும் அப்படின்ட்டு தான் தொடச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் வண்டியில் வேலை இருக்குங்க. வேலை வந்து நான் விடும்பொழுதே லைட்டாக கிராங்க் சத்தம் லேசாக கேட்டுச்சு. அதே மாதிரி கிளர்ச்சி சைடில் அந்தாண்ட சைடில் காட்டுறாங்க. பரவாயில்ல, நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்துருக்காப்புல. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து யார் நம்ம வண்டியை தொடச்சாலும் துடைக்கலாலும் சரிங்க, எனக்கு என் வண்டியை நான் தொடச்சாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் வந்த உடனே துணியை எடுத்துகிட்டு டக்குன்னு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்கும்னாப்புல. இருங்க செத்த நாள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் வந்து வண்டியை லாங் டைமாக பார்க் பண்ணிட்டு இல்லை யாராவது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஜென்ரலாக மெக்கானிக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். அதுதான் நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருஷமா நின்றதுனால கிளட்ச் கேபிள், அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் கண்டிப்பாக மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கி போயிருக்கும். ஏன்னா வண்டி வெளியில் எடுக்கலைங்க, வீட்டுக்குள்ளேயே தான் நின்றுது தானே. அதனால வந்துட்டு மக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். ப்ராப்பராக கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெக்கானிக்கிட்ட சொன்னீங்களே போதும், இது மாதிரி 1 வருஷமா நின்றுச்சிங்க வண்டி, என்ன செய்யணும் எது செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு பேட்டரி நல்லா தான் இருக்குது. அதனால் எத்தனை நாள் ஓடும்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு பேட்டரி நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விண்டேஜ் வண்டி வச்சுருக்கோம். இதை பாதுகாக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. உண்மையிலுமே பெரிய டாஸ்க் தான். நம்ம இருந்து மெயின்டைன் பண்ணுறோம்னா ஓகே. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே. ஓட்டாமல் நிப்பாட்டி போட்டு போகிறோம்னா கண்டிப்பாக வந்து அது வேலை தான். அது வந்து விண்டேஜ் வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம வண்டிலாம் சொல்லவே தேவையில்ல. மழை பெஞ்சா கூட வண்டியில் நான் இறக்க மாட்டேன் முன்னாடி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வந்து நமக்கு மெட்டல் பார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அதனால வந்து துரு ஈஸியாக பிடிச்சிடும், வேற ஒன்றும் இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டோட நெட்டெல்லாம் கட்டிட்டு கிடக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆனால் வண்டியில் நிறைய வேலை இருக்குது கைஸ். ஏன்னா 1 நாள் நான் அப்படி தான் வச்சுட்டு போனேன். பார்ப்போம்.
சாவி போட்டான், பெட்ரோலை ஆன் பண்ணியாச்சு. வண்டி நல்லா தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கிராங்க்ல கண்டிப்பா சவுண்ட் இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கிராங்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சத்தம் நல்லாவே கேட்குது. இதை வந்து நமக்கு ப்ராப்பரா பண்ணணும்னா அதுக்கான மெக்கானிக் கிட்ட தான் கொண்டு போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் பாத்தீங்கன்னா மக்கி போச்சு. எப்ப வேணாலும் பிச்சுக்கலாம், அதையும் மாத்தணும். கிளட்ச் கேபிளும் பாத்தீங்கன்னா லேசா மக்கி தான் இருந்துச்சு. வண்டி பாக்கியெல்லாம் நல்லா தான் இருக்கு. இனிமேல் ரோட்ல ஓட்டினா தான் தெரியும் என்னென்ன போயிருக்கு என்னென்ன போகலன்னு. கிளட்ச் கேபிளும் பாத்தீங்கன்னா மாத்தி தான் ஆகணும். பிரேக் கேபிளே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரா இதெல்லாம் மெயினா மாத்திருங்க. ஏன்னா மாத்தாம ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பிரச்சனை தான், என்னைக்காவது அறந்துடும். மாத்திட்டீங்கன்னா நீங்க டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா ஓட்டலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. மறந்துடாம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது மெக்கானிக் கிட்ட கொண்டு போறோமா, என்ன செய்யறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள காட்டுறேன். See you guys, see you next video. Bye bye.